இப்ப எனக்கு தானப்பா அவளை கட்டி வைக்க பேசுறீங்க. அப்ப நான் பெரிய ஆள் தானே? அவர் சொல்றதும் சரிதானே சார்? ஏற்கனவே பையன்கிட்ட சரியா விருப்பத்தை கேட்காம தான் அவர் ஓடி போயிட்டாரு. இப்ப இவர் விருப்பத்தையும் கேட்காம தாலி கட்ட வச்சா நாளை பின்ன இவரு ஓடி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்கு பல்லவியை விட நல்ல பொண்ணு கிடைச்சிருமா? அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. கண்ணனுக்கு என்ன குறைச்சல்? அவ இல்லைன்னா 1000 பொண்ணுங்க அவனுக்கு லைன்ல நிப்பாங்க. இல்லம்மா, இப்ப இத பத்தி பேசிதான் ஆகணும். அந்த பொண்ணு லைஃப காப்பாத்த இவன் லைஃப ரிஸ்க் எடுக்கணுமா? டே கண்ணா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? சத்தியமா இல்லைன்னு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நான் குறுக்க பேசினா எல்லாரும் டென்ஷன் ஆவீங்கன்னு அமைதியா நின்னுட்டு இருக்கேன். அவ கூட எல்லாம் என்னால வாழலாம் முடியாது. டேய் கண்ணா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இது சரியா வராது அண்ணி. எங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ண நான் எப்படி கட்டிக்கிறது? ஆரம்பத்துல இருந்து 2 பேருக்கும் முட்டிட்டு வேற இருக்கு அண்ணி. சத்தியமா செட் ஆகாது அண்ணி. ஒரு நிமிஷம். 4 பேர் சேர்ந்து கம்பல் பண்ணி வேற எனக்கு கட்டி வைக்கணுமா? அதுக்கு நானே வேணான்றுவனே. டேய், அவ ரொம்ப திறமையான பொண்ணுடா. உன்னை நல்லா பாத்துக்குவா. இருக்கட்டும், எனக்கு செட் ஆகாது அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருங்கக்கா. ஐயா, என்னால எல்லாம் கட்டிக்க முடியாது. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நீ தான் முதல்ல ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுவ. ஆனா உன்னை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணானா அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? இந்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா அந்த சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுவ.